இப்போது ஆளுநர் மாளிகை தரப்பில் இந்த சட்டப்பேரவையில் என்ன நடந்தது என்பது குறித்த ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் தான் பேச அனுமதிக்கப்படவில்லை, அதாவது ஆளுநர் பேச அனுமதிக்கப்படவில்லை என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆளுநர் உரையாக கொடுக்கப்பட்டதில் பல்வேறு தவறுகள், அதாவது மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்பது அதில் இடம்பெற்றிருக்கிறது என்றும் ஆளுநர் மாளிகையினுடைய அந்த விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல இடங்களில் என்னென்ன அம்சங்கள் எல்லாம் முரணான கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை குறிப்பிட்டு 3 பக்க அறிக்கையை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறது. அதில் சட்டப்பேரவையில் என்ன நிகழ்ந்தது என்றும் தன்னுடைய மைக், அதாவது ஆளுநருடைய அந்த மைக் பல நேரங்களில் அணைக்கப்பட்டது என்றும் அவர் ஆளுநர் மாளிகையினுடைய அந்த விளக்க அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று எந்தெந்த இடத்தில் என்னென்ன விஷயங்கள் மிஸ்லீடிங்காக இருந்தது என்பதை குறிப்பிட்டு ஆளுநர் மாளிகை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று பல இடங்களில் பல விஷயங்கள், அதாவது தலித் மற்றும் செக்ஷுவல் வயலன்ஸ், தலித் பெண்களுக்கு எதிரான அந்த விவகாரத்திலும் பைபாஸ் என்பதை குறிப்பிட்டும் இந்த ஆளுநர் மாளிகையினுடைய அறிக்கையில் குறிப்பிட்டு இதில் வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 13 பாயிண்ட்ஸ், அதை எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஆளுநர் மாளிகை இப்படியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. எதனால் ஆளுநர் உரையை ஆளுநர் வாசிக்காமல் தவிர்த்தார் என்பதற்கான காரணங்களாக 13 காரணங்களை குறிப்பிட்டு ஆளுநர் மாளிகை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்னென்ன மாற்றங்கள் என்பதை அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், எந்தெந்த விஷயங்களில் முரண் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு இதில் அவர்கள் இந்த அறிக்கையை 3 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதில் குறிப்பாக ஆளுநருடைய மைக் பல நேரங்களில் அணைக்கப்பட்டது என்றும் அவர் பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்றும் ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக 3 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று தற்பொழுது ஆளுநர் உரையினுடைய அந்த தமிழாக்கம் சட்டப்பேரவையில் வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அதே வேளையில் சரியாக 9:30 மணிக்கு 9:29 மணி அளவில் ஆளுநர் உள்ளே வந்தார். அதற்கு பிறகாக 9:30 மணிக்கெல்லாம் அவர் மீண்டும் புறப்பட்டு விட்டார். தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அது கேட்கப்படாததால் அவர் வெளியேறியதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது ஆளுநர் உரையிலும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை குறிப்பிட்டு ஆளுநர் மாளிகை ஒரு முழுமையான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். 13 காரணங்களால்தான் ஆளுநர் தன்னுடைய உரையை வாசிக்காமல் தவிர்த்தார் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 13 காரணங்களாக என்னென்ன அம்சங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். அபினேஷ், ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில என்னென்ன அம்சங்களை முரணாக இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்? தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் உரையோடு தொடரும். கடந்த 3 ஆண்டுகளாகவே ஆளுநர் மற்றும் அரசுக்கு இடையான ஒரு சுமூக உறவு இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக ஆளுநர் RN ரவி ஆளுநர் உரையை வாசிக்காமல் புறக்கணித்து புறப்பட்டு சென்ற நிலையில இந்த ஆண்டும் தேசிய கீதம் அவையில் இசைக்கப்படவில்லை என்கிற கருத்தை பேரவையில் முன்வைத்து ஆளுநர் RN ரவி ஆளுநர் உரையை வாசிக்காமல் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அவர் புறப்பட்டு சென்ற சில நிமிடங்களை, சரியாக 25 நிமிடங்கள்ல ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆளுநர் வெளியேறியது குறித்து 13 காரணங்கள், இந்த காரணங்களால் தான் ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையிலிருந்து புறப்பட்டு சென்றதாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டக்கூடிய அந்த குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதல் காரணமாக ஆளுநர் மைக் என்பது பல முறை ஆஃப் செய்யப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அணைக்கப்பட்டது, அவர் பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆளுநருடைய மைக் பலமுறை அணைக்கப்பட்டு அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை முதலாவதாக வைத்திருக்கிறார். அதே போல ஆளுநர் உரையில் ஏராளமான ஆதாரமற்ற கூற்றுகள் இருப்பதாகவும் தவறான அறிக்கைகள் உள்ளதாகவும் மக்களை தொந்தரவு செய்யக்கூடிய பல முக்கிய பிரச்சனைகள் ஆளுநர் உரையில் புறக்கணிக்கப்படுவதாக ஆளுநர் ரவி தமிழ்நாடு அரசின் மீது நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு நேரடியாக அரசின் மீது ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் மீது தமிழ்நாடு அரசு பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை ஆளுநர் உரையில இடம்பெறாமல் செய்வதாகவும் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் RN ரவி வைத்திருக்கிறார். அதே போல மாநிலத்தில் 12 லட்சம் கோடிக்கும் மேல் பெரிய முதலீடுகளை ஈர்த்ததாக கூறியிருப்பது என்பது உண்மையிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாடு அரசு
இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ஒரு மைல்கல்லை தொட்டிருப்பதாக தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில அது ஒரு ஆதாரமற்ற ஒரு நிலைப்பாடு என்பதை ஆளுநர் ரவி குறிப்பிட்டிருக்கிறார். முதலீடும் அதே போல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மட்டும் வெறும் பேப்பர் லெவல்ல இருக்கு அப்படிங்கிறதையும் ஆளுநர் ரவி குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக அரசின் மீது வைத்திருக்கிறார். இந்த MOU சரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பேப்பர் ஒர்க்காகவே இருக்கு, அது எந்த அளவிலும் முதலீடாக தமிழகத்திற்கு வரவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நான்காவதாக பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையில் முற்றிலுமாக ஆளுநர் உரையில் புறக்கணிக்கப்பட்டதாகவும் போக்சோ மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 55% அதிகமாகவும் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் 33% அதிகரித்திருப்பதாகவும் ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு அரசின் மீது நேரடியான ஒரு குற்றச்சாட்டை அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இது மிக முக்கியமான ஒரு அம்சத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய கீழ்மட்ட ஊழியர்களிடம் கடும் அதிருப்தி இருப்பதாகவும் அவர்களிடம் தீர்க்கப்படாத நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதால் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும், ஆனால் அவர்களின் பிரச்சனைகள் தீர்க்க எந்த நடவடிக்கையும் இந்த உரையில் குறிப்பிடப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டையும் ஆளுநர் RN ரவி முன்வைத்திருக்கிறார். கடைசியாக 13ஆவதாக மீண்டும் ஒரு முறை தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டு அதனை மதிக்க வேண்டிய அடிப்படை அரசியலமைப்பு கடமை என்பது பேரவையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் RN ரவி 13 கூற்றுகளை முன்வைத்து அதன் காரணமாகத்தான் ஆளுநர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக புறக்கணித்து ஆளுநர் உரையை வாசிக்காமல் சென்றதாக ஆளுநர் மாளிகை ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு எக்ஸ் வலைப்பக்கத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை, அதனால் ஆளுநர் RN ரவி உரையை வாசிக்காமல் புறப்பட்டு சென்றார் என தெரிவிக்கின்ற நிலையில இந்த ஆண்டு நீங்க ஆளுநர் புறப்பட்டு சென்ற ஒரு 25 நிமிஷத்திலேயே இப்படி ஒரு அறிக்கை வருது அப்படிங்கும் போது ஆளுநரும் ப்ரிப்பேர்டா வந்திருக்கார் அப்படிங்கறதையும் இதில் புரிஞ்சுக்க முடியுது. உள்ளே நடந்த சம்பவங்களும் அதைத்தான் மேற்கோள் காட்டுது. சரியாக 9:29 மணிக்கு ஆளுநர் RN ரவி பேரவைக்குள் வந்தார். பேரவையில் கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் இருபுறம் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் வணக்கம் தெரிவித்தபடி உள்ளே வந்த நிலையில முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் அவர் வணக்கம் தெரிவித்து தன்னுடைய இருக்கைக்கு சென்றார். இருக்கையில் அமராமல் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த நிலையில அனைவருக்கும் பொங்கல் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என தமிழில் தெரிவித்து ஆளுநர் உரையை படிக்காமல் அவர் இந்த கருத்தை தெரிவிக்க ஆரம்பித்தார். அதற்கு பிறகுதான் சபாநாயகரும் எழுந்து சில கருத்துக்களை தெரிவித்த நிலையில ஆளுநர் பேரவையிலிருந்து புறப்பட்டு சென்றார். ஆளுநர் புறப்பட்டு சென்ற சில நிமிடங்கள்ல ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு செய்தி குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 13 காரணங்களை மேற்கோள் காட்டி இதன் காரணமாகத்தான் ஆளுநர் RN ரவி பேரவையிலிருந்து வெளியே வந்ததாக ஆளுநர் மாளிகை வளாகம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாம தொடர்ந்து பேசலாம். இந்த விவகாரம் தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்போது முழுமையான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் 13 காரணங்கள் இருந்ததன் காரணமாகத்தான் அந்த உரையை